இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது இந்த கேம்பஸ் பாலிடிக்ஸ், கல்லூரிகள்ல அரசியல் விவாதங்கள், அரசியல் பேச்சுக்கள்லாம் இருக்கணும். அது இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி அவர் மக்கள் பணத்திலேருந்து தரல, அவர் பணத்திலேருந்து தரேன்னு சொல்றாரு, இந்த மாதிரி படிச்சவங்களே பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்படின்னு. இது கேம்பஸ் பாலிடிக்ஸ். அதுதான், அதாவது வியாதி என்னன்னு சரியா புரிஞ்சிக்காம நம்ம ஒரு மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணோம்னா அது அனர்த்தமா தான் முடியும். கேம்பஸ்ல ஒரு கல்லூரி அப்படின்னும் போது அங்க படிக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்ப அங்கு சரியான அறிவை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வராது. இப்ப கேம்பஸ் பாலிடிக்ஸ்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்ப என்ன ஒரு கட்சி மட்டும்தான் அங்க போயிட்டு அரசியல் பேசுவாங்களா? மற்றவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? அப்ப எல்லா கட்சியிலும் போய் பேசுறாங்கன்னும் போது நீ சொல்றாங்க இந்த மாதிரி விட்டாரு பாருங்க ஒரு மேனிஃபெஸ்டோ, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. அவங்கள ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். மேனிஃபெஸ்டோ பார்த்த பிறகுதான் நீங்க அவரை சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க விஜய் ஆதரவாளர் கிடையாதா? ஆரம்பத்திலிருந்தே விஜய் ஆதரவாளர் தானே. அதனால தான் ஒரு மேனிஃபெஸ்டோவை பார்த்த உடனே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு திமுக ஆதரவாளரோ இல்ல அதிமுக ஆதரவாளர்கிட்டயோ போயிட்டு இது பாருங்க விட்டாரு பாருங்க மேனிஃபெஸ்டோ அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டோவான்னு சொல்லிட்டு போவாங்க. சோ நீங்க அவருடைய சப்போர்ட்டர் அப்படின்றதுனால தெரி புலி எந்த படமா இருந்தாலும் ஆசம்னு சொல்லுவீங்க. அவர் என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்தாலும் ஆசம் மோர் ஆசம்னு சொல்ல போறீங்க. சரியா? அதனால மேனிஃபெஸ்டோனால இம்ப்ரெஸ் ஆனன்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. அதனால அவர் எது செஞ்சாலும் சரின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இப்போ கேம்பஸ்ல அரசியல் விவாதங்கள் கொண்டு வரதால மட்டும் இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அதிகமாகும்.